அனைவருக்கும் வணக்கம். இன்று ஜனவரி 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இந்து தமிழ் நாளிதழோட எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்க போகிறோம். ஃப்ரண்ட் பேஜில் இன்றைக்கி என்னன்னு பார்த்தீங்கன்னா, களை கட்டியது பொங்கல் பண்டிகை, சென்னையிலிருந்து 8 லட்சம் பேர் பயணம், தமிழகம் முழுவதும் பேருந்து ரயில்களில் கூட்டம் அலைமோதியது, புத்தாடை புதுப்பானை கரும்பு விற்பனை அமோகமாக நடைபெற்றது அப்படிங்கிற செய்தி. நாளைக்கு பொங்கல் கொண்டாட இருக்கிற நிலைமையில் பரபரப்பாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்தியா கூட்டணி தலைவராக மல்லிகார்ஜுன கார்கே தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. ஒருங்கிணைப்பாளராக பதவியை ஏற்க நிதிஷ்குமார் மறுப்பு அப்படிங்கிற செய்தி. இந்தியா கூட்டணியோட தலைவராக பார்த்திங்கன்னா மல்லிகார்ஜுன கார்கேவை தேர்வு செய்திருக்கிறா செய்தியில் கொடுத்துருக்காங்க. வட்டார கல்வி அலுவலர் பணி தேர்வுக்கு பார்த்திங்கன்னா சான்றிதழ் சரிபார்ப்பு முடிவுகள் வெளியிட்டிருக்காங்க. அதாவது சான்றிதழ் சரிபார்ப்புக்கான முடிவுகளை வெளியிட்டிருக்காங்க. யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வட்டார கல்வி அலுவலர் பணி தேர்வுக்கான சான்றிதழ் சரிபார்ப்பு முடிவுகளை வெளியிட்டிருக்காங்க. மேற்கு தொடர்ச்சி மலையில் ஒரு வண்ணத்துப்பூச்சி, புதிய வகை வண்ணத்துப்பூச்சி ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. அது பார்த்திங்கன்னா 33 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த பூச்சி கண்டுபிடிக்கப்பட்டதாக சொல்லியிருக்காங்க. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேற்கு தொடர்ச்சி மலையை விட்ட சிறுவில்லிபுத்தூர் மேகமலை புலிகள் காப்பகத்தில் அமைந்துள்ள மேகமலை கோட்டத்தில் இந்த வண்ணத்து பூச்சியை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதோட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிளவுட் ஃபாரஸ்ட் சில்வர் லைன் அப்படிங்கிறது தான் இதோட பேர். புதுசாக கண்டுபிடிக்கப்பட்ட இந்த வண்ணத்து பூச்சிக்கு பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிளவுட் ஃபாரஸ்ட் சில்வர் லைன் அப்படிங்கிறது. எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா, சிறுவில்லிபுத்தூர் மேகமலை புலிகள் காப்பகத்தில் அமைந்துள்ள மேகமலை கோட்டத்தில் கண்டுபிடிச்சிருக்காங்க. இது 33 ஆண்டுகளுக்கு பின்பு மேற்கு தொடர்ச்சி மலை கண்டுபிடிச்சிருக்காங்கிறது குறிப்பிடத்தக்கது. தைவானோட அதிபர் தேர்தலில் பார்த்தீங்கன்னா அமெரிக்க ஆதரவு கட்சி வெற்றி பெற்றிருக்காங்க. தைவானோட அதிபர் தேர்தலில் அமெரிக்க ஆதரவோட கட்சி வெற்றி பெற்றிருக்காங்க. இந்த தைவான் பார்த்திங்கன்னா சமீபத்தில் சீனாவுக்கும் தைவானுக்கும் இடையே நிறைய கருத்து முரண்பாடுகள் ஏற்பட்டிருக்க நிலைமையில் இந்த தேர்தலில் பார்த்திங்கன்னா அமெரிக்காவோட ஆதரவு கட்சி ஜெயிச்சிருக்காங்க. அதோட அதிபராக ஆயிருக்கவங்க பேர் பார்த்திங்கன்னா லாய் சிங் டி அப்படிங்கிறவங்க தான். லாய் சிங் டிங்கிறவங்க தைவானோட புதிய அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. தூய்மை நகரங்கள் பட்டியலில் பார்த்தீங்கன்னா, தூய்மை நகரங்கள் பட்டியலில் சென்னை மாநகராட்சி தொடர்ந்து முன்னேற்றம், மாநகராட்சி நிர்வாகம் விளக்கம் அப்படிங்கிற செய்தி. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மத்திய அரசோட வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரத்துறை சார்பில் கடந்த 2016ஆம் ஆண்டிலிருந்து ஒவ்வொரு ஆண்டும் பார்த்தீங்கன்னா இந்தியா முழுவதும் உள்ள நகரங்களில் தூய்மை மதிப்பீடு நடத்தப்பட்டு வரிசை பட்டியலில் வெளியிடப்படுகிறது. இது எப்போ இருந்து நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தூய்மை நகரங்கள் பட்டியல் எப்போ இருந்து பட்டியலிடப்பட்டு அந்த விருதுகள் எப்போத்துலேருந்து கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னா 2016லேருந்து கொடுத்துட்ருக்காங்க. இந்த நிலைமையில் சென்னை மாநகராட்சியை பற்றின சில விமர்சனங்கள் வரும்போது அதற்கு பதிலளிக்கும் விதமாக இந்த மாநகராட்சி நிர்வாகம் இதற்கான விளக்கத்தை கொடுத்துருக்காங்க. இந்த நிலைமையில் இந்த டைம் சென்னை மாநகராட்சியோட இடம் பார்த்திங்கன்னா 199வது இடம் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஸோ இந்த விருது எப்போத்துலேருந்து கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தூய்மை விருது 2016லேருந்து கொடுத்துட்ருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டு, அதாவது நற்றிணை பதிப்பகத்திலேருந்து அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, ஏற்கனவே பார்த்துருந்தாலும் இதை இன்னொரு டைம் ரீகால் பண்ணிக்கலாம். இந்த புக்கு பார்த்தீங்கன்னா நீர் வழி படுவும் அப்படிங்கிற இந்த புத்தகம். இந்த புத்தகத்தை எழுதியவர் பார்த்தீங்கன்னா தேவி பாரதி. இவங்களுக்கு தான் இந்த வருஷத்துக்கான சாகித்ய அகாடமி விருது கிடச்சிருக்கு. நற்றிணை நீர்வழி படுவும் நாவலை வாசிப்போம், தேவி பாரதியை கொண்டாடுவோம் அப்படிங்கிறது 2023ஆம் ஆண்டுக்கான சாகித்ய அகாடமி விருது பெற்ற அதிகாரப்பூர்வ நூல் அப்படிங்கிற செய்தி. நீர்வழி படுவும், இதுதான் அதோட அட்டப்படம். சென்னை சங்கமம் நம்ம ஊர் திருவிழா அப்படிங்கிறத முதல்வர் தொடங்கி வச்சுருக்காங்க. இந்த நிகழ்ச்சி இதுக்காண்டு என்ன பர்பஸ் காண்டி கொண்டாடப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் மண்ணின் கலைகளை களிப்போடு கொண்டாடும் வகையில் பார்த்தீங்கன்னா சென்னை மாநகரில் பல்வேறு வகையான கலை நிகழ்ச்சிகளுடன் கலை பண்பாட்டுத்துறையின் சார்பில் நடத்தப்படும் சென்னை சங்கமம் மற்றும் நம்ம ஊர் திருவிழா அப்படிங்கிறத சென்னை தீவுத்திடலில் முதல்வர் தொடங்கி வச்சுருக்காங்க. சென்னை சங்கமம் மற்றும் நம்ம ஊர் திருவிழா.
புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு தலைமை வழக்கறிஞர் வந்து முதல்வர்கிட்ட வந்து வாழ்த்து பெற்றிருக்காங்க. அதாவது அரசு தலைமை வழக்கறிஞராக பொறுப்பேற்றுக் கொண்ட PS ராமன் தலைமைச் செயலகத்தில் முதல்வரை சந்தித்து வந்து வாழ்த்து பெற்றிருக்காங்க. இன்னைக்கு பொது அறிவில் பார்த்தீங்கன்னா இந்தியாவின் பெண் கணித மேதை யாருன்னு பார்த்தீங்கன்னா சகுந்தலா தேவி. இந்தியாவோட பெண் கணித மேதை யார் அப்படின்னா சகுந்தலா தேவி. இவங்க வந்து 1939 நவம்பர் 4 பெங்களூரில் பிறந்திருக்காங்க. சாதாரண குடும்பத்தில் பிறந்த இவங்க கம்ப்யூட்டர் மற்றும் கால்குலேட்டர் போன்ற இயந்திரங்களை தோற்கடிக்கும் வேகத்தில் கணித கேள்விகளுக்கு விடையளிச்சிருக்காங்க. இதனால் கின்னஸில் இடம் பிடித்தார். புக் நம்பர்ஸ் மற்றும் பெர்ஃபெக்ட் மர்டர் அப்படிங்கிறது, அப்புறம் அஸ்ட்ராலஜி, பார்க்யூ உள்ளிட்ட நூல்களையும் எழுதியுள்ளார். இவங்களோட நூல்கள் பார்த்தீங்கன்னா புக் நம்பர்ஸ் அப்படிங்கிறது, அப்புறம் பெர்ஃபெக்ட் மர்டர், அப்புறம் அப்புறம் பார்க்யூ அப்படிங்கிற உள்ளிட்ட நூல்களை வந்து எழுதியிருக்காங்க. அவங்களோட 83வது வயதில் 2013 வந்து மறைந்திருக்கார் அப்படிங்கிற செய்தி. இதில் நம்ம வந்து பார்க்க வேண்டியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவோட கணித மேதை யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சகுந்தலா தேவி. இந்தியாவோட பெண் கணித மேதை யாருன்னா சகுந்தலா தேவி. இவங்க பிறந்தது வந்து 1939. இவங்க வந்து கம்ப்யூட்டர் கால்குலேட்டரோட இயந்திரங்களை தோற்கடிக்கும் விதத்தில் கணித கேள்விகளுக்கு விடையளிச்சிருக்காங்க. இவங்களோட புத்தகம் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து கின்னஸ் ரெக்கார்டில் இடம் பிடிச்சிருக்காங்க. இவங்களோட புத்தகங்கள் புக் நம்பர்ஸ் அப்படிங்கிறது ஒரு புத்தகம், அப்புறம் பெர்ஃபெக்ட் மர்டர் அப்படிங்கிறது ஒரு புத்தகம், அப்புறம் வந்து அஸ்ட்ராலஜி, பார்க்யூ அப்படிங்கிறது ஒரு நூல். 3 நூலை வந்து எழுதியிருக்காங்க. இவங்க 83வது வயதில் 2013 இறந்துருக்காங்க. அப்புறம் நேற்று பார்த்த இந்த விருதுகள் தான் பாலம் முருகன் அடிமை சுவாமி மற்றும் பத்தமடை பரமசிவம் உள்ளிட்ட 7 தமிழறிஞர்களுக்கு தமிழக அரசோட விருது வழங்கியிருக்காங்க. அப்புறம் நேற்றுக்கு பார்க்காதல ஒரு 2 விருது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பெரியார் மற்றும் அம்பேத்கர் விருது, பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்மரபினர் நலத்துறை சார்பில் 2023 ஆண்டுக்கான தந்தை பெரியார் விருது தமிழக அரசின் சமூக நீதி கண்காணிப்பு குழுவின் தலைவரான சுப வீரபாண்டியனுக்கும், ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் 2023 ஆண்டுக்கான அம்பேத்கர் விருது வந்து மலைவாழ் மக்களின் நலனுக்காக பாடுபட்டு வரும் மலைவாழ் மக்கள் சங்கத்தின் நிர்வாகியான பி. சண்முகத்துக்கும் முதல்வர் வழங்கியிருக்காங்க. ஸோ இதில் 2 இது என்னென்னா தந்தை பெரியார் விருது யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுப வீரபாண்டியன் அவர்களுக்கும், அம்பேத்கர் விருது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா பி. சண்முகத்துக்கும் வந்து வழங்கியிருக்காங்க. இந்த வழங்கப்பட்ட அனைத்து விருதுகளுக்கும் பார்த்தீங்கன்னா 5 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகையாக வந்து வழங்கியிருக்காங்க. ஸோ மீதி உள்ள அந்த 7 இதுவுமே நேத்திக்கு செய்தியில் இருக்குது. பார்க்காதவங்க கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து டிஎன்பிசி உயர்நீதிமன்றம் வந்து ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா அரசு பணி தேர்வில் குளறுபடிகளை தடுக்க குழு அமைக்க வேண்டும் அப்படிங்கிறது டிஎன்பிசிக்கு வந்து உயர்நீதிமன்றம் உத்தரவு. என்ன அப்படின்னா 2011 நடந்த ஒரு எக்ஸாமோட குளறுபடிக்கு தான் இப்போ வந்து தீர்வு சொல்லியிருக்காங்க. கடந்த 2011 ஆண்டு நடந்த குரூப் 2 தேர்வில் உரிய மதிப்பெண்கள் பெற்றும் தேர்வு செய்யப்படாத எதிர்த்து திருப்பூரை சேர்ந்த சாயிபுல்லா என்பவர் வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடர்ந்திருக்காங்க. வழக்கு விசாரித்த உயர்நீதிமன்றம் மனுதாரருக்கு சாதகமாக தீர்ப்பளித்ததால் அதை எதிர்த்து டிஎன்பிசி மேல்முறையீடு செஞ்சுருக்காங்க. இந்த நிலைமையில் இந்த மாதிரி குளப்படிகளை தடுக்கிறதுக்கு ஒரு குழு அமைங்க, வரும் காலத்திலையும் இந்த மாதிரி குளப்படி ஏற்படாமல் இருக்கிறதுக்கு ஒரு குழு அமைங்க அப்படிங்கிறது சொல்லி உயர்நீதிமன்றம் வந்து உத்தரவு தெரிவிச்சிருக்காங்க. நன்றி. மீண்டும் நாளை சந்திப்போம்.